வணக்கம். இயற்கையோட ரகசியங்களை ஆராயற இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். தினமும் நாம சுத்தி பார்க்கிற இயற்கையோட பிரம்மாண்டமான கொஞ்சம் மலைக்க வைக்கிற பன்முகத்தன்மையை பத்தி தான் இன்னைக்கு நாம அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். நம்ம உலகம் எவ்வளவு ஆச்சரியமானது, இத சயின்டிஸ்ட் எப்படி கையாண்டாங்கங்கிற சீக்கிரட்டை இன்னைக்கு உடைக்க போறோம். பனி படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள், ஆழமான கடல்கள், பாலைவனங்கள், இயற்கை எங்கேயும் பரவியிருக்கு. ஒரு குதிரையோட வேகம், இடம்பெயரும் பறவைகள், பூத்து குலுங்கும் பள்ளத்தாக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி வரும் இல்லையா? உண்மையிலே வாழ்க்கைனா என்ன? இந்த ஒத்த கேள்விதான் பல நூற்றாண்டுகளா மனுஷங்களை இயற்கை பக்கம் ஈர்த்திருக்கு. இத்தனை உயிரினங்கள் எப்படி ஒண்ணுக்கொன்னு வித்தியாசப்படுது, ஆனா அதே சமயம் எப்படி ஒன்னு சேருதுன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தாங்க. இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். இதுவரைக்கும் நம்ம பூமியில கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்தப்பட்ட உயிரினங்களோட எண்ணிக்கை மட்டுமே சுமார் 1.7 1.8 மில்லியன் வரைக்கும் இருக்கும். இது ஏதோ சாதாரண கணக்கு இல்லைங்க. இயற்கையோட பிரம்மாண்டத்தையும் அறிவியலாளர்கள் டெய்லி சந்திக்கிற மாபெரும் புதிரையும் இது அப்பட்டமா காட்டுது. இன்னும் கண்டுபிடிக்காததே எத்தனையோ கடலுக்கு அடியிலையும் அமேசான் காடுகளுக்கு உள்ளேயும் நம்ம கண்ணுக்கே தெரியாம பல லட்சம் உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச இந்த 1.8 மில்லியன் உயிரினங்களை நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி அடையாளப்படுத்துறது? இதுதாங்க அப்போ இருந்த மிகப்பெரிய தலைவலி. இவ்ளோ பெரிய உயிரியல் கூட்டத்தை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? இந்த அலசல்ல நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். 1 பன்முகத்தன்மை பிரச்சினை, 2 உலகளாவிய மொழி, 3 பெயரிடும் விதிகள், 4 வாழும் உலகத்தை வகைப்படுத்துதல், அப்புறம் 5 படிநிலைகளில் ஏறுதல். பகுதி 1, பன்முகத்தன்மை பிரச்சனை. இப்போ இடது பக்கம் இருக்கிற உள்ளூர் பெயர்களை கொஞ்சம் கவனிங்க. ஒரே செடி அல்லது விலங்குக்கு ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு பேர் இருக்கு. இதனால வர குழப்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நாம இந்தியாவில் ஒரு பறவைய ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஆனா ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட அதை பத்தி பேசினா அவருக்கு அது என்னன்னே புரியாது இல்லையா? உலகெங்கும் இருக்கிற அறிவியலாளர்கள் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்க இது ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. இந்த குழப்பத்தை தவிர்க்க தான் வலது பக்கம் இருக்கிற மாதிரி தரப்படுத்தப்பட்ட அறிவியல் பெயர்கள் நமக்கு தேவைப்படுது. இதன் மூலமா உலகெங்கும் ஒரே உயிரினத்தை ஒரே பெயர்ல கூப்பிட முடியும். ஆக அறிவியலுக்கான ஒரு பொதுவான மொழியை இது உருவாக்குது. இந்த பன்முகத்தன்மை பத்தின புரிதல ஒரு மைய கேள்வியா மாத்தின பெருமை எர்ன்ஸ்ட் மேயர் அவர்களையே சேரும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பரிணாம உயிரியலாளரான இவரை 20ஆம் நூற்றாண்டின் டார்வின்னே கொண்டாடுறாங்க. பல லட்சக்கணக்கான உயிரினங்களை எப்படி பிரிக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தப்போ, இன்னைக்கு நாம பயன்படுத்துற பயாலஜிக்கல் ஸ்பீஷிஸ், அதாவது உயிரியல் சிற்றினம் அப்படிங்கிற வார்த்தைக்கான வரையறைய உலகத்துக்கு முன்னோடியா கொடுத்தவர் இவர்தாங்க. சிற்றினம் அப்படிங்கிறது தங்களுக்குள்ள இனப்பெருக்கம் செஞ்சுக்கிற திறன் கொண்ட உயிரினங்களோட குழு அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்து இந்த மாபெரும் வகைப்படுத்தும் வேலைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தார். பகுதி 2, உலகளாவிய மொழி. ஒரு இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பிரத்யேக அடையாளம் தேவை. அதத்தான் நாம பெயரிடல் முறை, அதாவது நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை உலகம் முழுக்க ஒரே பேர்ல கூப்பிடுறதுக்காக அதோட பெயரிடும் முறைய தரப்படுத்துறது தான் இதோட நோக்கமே. எப்படி ஒரு மனுஷனை அவனோட ஐடி கார்டை வச்சு நாம எங்க வேணாலும் ஈஸியா அடையாளப்படுத்த முடியுதோ, அதே போல இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு புல், பூச்சி, விலங்குக்கும் ஒரு தனித்துவமான அடையாளம் தேவைப்படுது. ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உயிரினத்தோட பண்புகளை வச்சு அதை சரியா அடையாளம் கண்டுபிடிச்ச பிறகுதான் அதற்கான அறிவியல் பெயரிடலே சாத்தியமாகும். 2 பேருக்கு ஒரே பேர் இருந்தா எவ்வளவு பெரிய குழப்பம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை அறிவியல்ல வந்துடக்கூடாது. அதனால ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனித்துவமான பெயர் மட்டுமே இருக்கிறத உறுதி செய்ய தாவரவியலாளர்களும் விலங்கியலாளர்களும் தங்களுக்கான ரொம்பவே ஸ்ட்ரிக்டான சர்வதேச விதிமுறைகளை உருவாக்குனாங்க. தாவரங்களுக்கு ICBN, அப்புறம் விலங்குகளுக்கு ICZன்னு 2 தனித்தனி சட்டங்கள் உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. உலகத்தோட எந்த மூலையில ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிச்சாலும் இந்த சட்டங்களோட அடிப்படையில மட்டுமே பெயர் வைக்கணும். இது குழப்பங்களை அப்படியே வேரோட அழிச்சிடுது. பகுதி 3, பெயரிடம் விதிகள். இதுக்கு உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட கரோலிஸ் லின்னேயஸோட ஒரு அற்புதமான தீர்வு தான் இந்த இருசொற் பெயரீடு அல்லது பைனாமியல் நாமன்கிளேச்சர். இந்த முறை அறிவியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாம்பழத்தையே எடுத்துக்குவோம். இதோட அறிவியல் பெயர் பாத்தீங்கன்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா. இதுல மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது அதோட பேரினம், அதாவது ஜீனஸ். இண்டிகா அப்படிங்கிறது அதனோட பிரத்யேக சிற்றினம், அதாவது ஸ்பெசிபிக் எபிதெட். லாத்தீன் மொழியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பெயர்களை பிரிண்ட் பண்ணும்போது எப்பவுமே சாய்வெழுத்துகள்ல, அதாவது இட்டாலிக்ஸ்ல தான் பிரிண்ட் பண்ணணும். அதே நீங்க கையால எழுதும்போது 2 வார்த்தைகளையும் தனித்தனியா அண்டர்லைன் பண்ணி காட்டணும்.
இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னா, முதல் வார்த்தை எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும், ரெண்டாவது வார்த்தை ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். இந்த சிம்பிளான ஆனா ரொம்பவே கச்சிதமான முறைதாங்க இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பயன்படுத்தப்பட்டு வருது. பகுதி 4 வாழும் உலகத்தை வகைப்படுத்துதல். சும்மா பேர் வைக்கிறது மட்டுமே போதாது இல்லையா? ஒரு பெரிய லைப்ரரியில லட்சக்கணக்கான புக்ஸ் குவிஞ்சு கிடந்தா நமக்கு தேவையானது எப்படி தேடி எடுக்கிறது? அதனால தான் புக்ஸ ஹிஸ்டரி, சயின்ஸ், நாவல்ஸ்னு வகைப்படுத்துற மாதிரி உயிரினங்களையும் நாம பிரிக்கணும். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை டாக்ஸா. நாம டெய்லி பயன்படுத்துற நாய்கள், பூனைகள் இல்லைனா கோதுமை மாதிரியான வார்த்தைகளை வெறும் பேர்கள்னு நினைச்சிடாதீங்க. அவை ஈஸியா பார்க்கக்கூடிய பண்புகளோட அடிப்படையில பிரிக்கப்பட்ட வசதியான அறிவியல் பிரிவுகள். அதாவது நாய்கள்னு சொல்லும்போது அதுக்குன்னு சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அந்த ஒட்டுமொத்த குணாதிசயங்களும் சேர்ந்த ஒரு பெரிய அறிவியல் கூடைதான் டாக்ஸா. இது உயிரியல்ல ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற குரூப்புகளையும் குறிக்குது. இந்த ஒட்டுமொத்த வகைப்பாட்டு முறையத்தான் நாம வகைப்பாட்டியல் அல்லது டாக்ஸானமின்னு சொல்றோம். இது ஏதோ மேலோட்டமா தோற்றத்தை வச்சு பிரிக்கிற வேலை கிடையாதுங்க. ஒரு உயிரினத்தோட வெளிப்புற அமைப்பு எப்படி இருக்கு, அதோட உள் செல் அமைப்பு என்ன, அது எப்படி வளருது, எப்படி இனப்பெருக்கம் செய்யுது, அப்புறம் அது வாழ்ற சூழலியல் தகவல்கள், இப்படி எல்லாத்தையும் ஆழமா ஆராய்ஞ்சு அதோட அடிப்படையில உயிரினங்களை வகைப்படுத்துற ஒரு ரொம்பவே துல்லியமான அறிவியல் இது. பண்புகளை உருவாக்குறது, அடையாளம் காண்றது, பெயரிடுறது, கடைசியா அதை சரியான டாக்ஸாவில வகைப்படுத்துறது, இந்த நாலும் சேர்ந்த ஒரு சூப்பரான அறிவியல் ப்ராசஸ் தான் இந்த டாக்ஸானமி. இதுல இருந்து ஒரு படி மேல போறதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். இந்த வார்த்தை லின்னேயஸோட சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற பப்ளிகேஷன்ல இருந்து உருவானது. இது வகைப்பாட்டியலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துதுன்னு சொல்லலாம். அதாவது உயிரினங்களுக்கு இடையில இருக்கிற வெறும் உடல் அமைப்பு மட்டும் பார்க்காம அவற்றுக்கு இடையில இருக்கிற ஆழமான வரலாற்று பூர்வமான பரிணாம உறவுகளையும் இது கணக்குல எடுத்துக்குது. சொல்லப்போனா பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி எந்த உயிரினம் எந்த உயிரினத்தோட தொடர்புடையதா இருந்துச்சு, யார் யாருக்கு எப்படி சொந்தம்னு இது தேடுது. ஒரு மரத்தோட கிளைகள் மாதிரி எல்லா உயிரினங்களும் எந்த ஒரு பொதுவான மூதாதையர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் ரொம்பவே உதவுது. பகுதி 5 படிநிலைகளில் ஏறுதல். இப்போ வகைப்பாட்டோட அடித்தளத்திலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இதுல மிக அடிப்படையானது சிற்றினம், அதாவது ஸ்பீஷீஸ். உதாரணத்துக்கு சிங்கம் அல்லது பேந்தரா லியோவை வச்சுப்போம். புலி, சிறுத்தை, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே சிங்கத்தோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடைய சிற்றினங்கள். இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேரினம் அல்லது ஜீனஸ் உருவாகுது. அதைத்தான் பேந்தரான்னு சொல்றோம். அதை விட கொஞ்சம் பரந்த அளவுல பாத்தீங்கன்னா, இந்த பேந்தரா அப்படிங்கிற சிங்கத்தோட பேரினமும் செல்லிஸ் அப்படிங்கிற சாதாரண பூனையோட பேரினமும் ஒன்னு சேர்ந்து ஃபெலிடே அப்படிங்கிற ஒரே குடும்பம், ஃபேமிலி ஆயிடுது. நாம இந்த வகைப்பாட்டு படிநிலையில மேல போக போக பல உயிரினங்கள் ஒன்னு சேரும். ஆனா அவற்றுக்கு இடையில இருக்கிற பொதுவான பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வரும். இதுதான் லாஜிக். பூனைக்கும் சிங்கத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை சிங்கத்துக்கும் புலிக்கும் இருக்கிற ஒற்றுமையை விட கம்மிதானே? அதான் விஷயம். அப்படியே தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் மேல போவோம். சில ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட குடும்பங்கள் ஒன்னு சேர்ந்து வரிசை, அதாவது ஆர்டர் ஆகுது. உதாரணத்துக்கு நாய்கள் இருக்கிற கேனிடே குடும்பமும் பூனைகள் இருக்கிற ஃபெலிடே குடும்பமும் மாமிசம் சாப்பிட்ற பண்பு கொண்டிருக்கிறதால கார்னிவோரா அப்படிங்கிற ஒரே வரிசையில சேருது. அதுக்கப்புறம் மனுஷங்க மற்றும் குரங்குகள் அடங்கிய பிரைமேட்ஸ் அப்படிங்கிற வரிசையும் நம்ம முன்னாடி பார்த்த இந்த கார்னிவோரா வரிசையும் ஒன்னு சேர்ந்து மமேலியா, அதாவது பாலூட்டிகள் அப்படிங்கிற ஒரு விரிவான வகுப்பு, கிளாஸ் ஆகுது. அதாவது மனுஷனும் நாயும் பூனையும் தங் குட்டிகளுக்கு பால் கொடுக்கற ஒரே பண்பை கொண்டிருக்கிறதால நாம எல்லாரும் ஒரே வகுப்புக்கு கீழே வந்துடுறோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா கனெக்ஷன்? இப்போ நாம படிநிலையோட உச்சத்தையே நெருங்கிட்டோம். மீன்கள், நிலநீர் வாழ்வன, ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள்னு பல வகுப்புகள் ஒன்னு சேர்ந்து முதுகுநான் அப்படிங்கிற ஒரு பொதுவான அம்சத்தோட அடிப்படையில ஒரு பெரிய தொகுதி இல்லனா ஃபைலமாகுது. இதே தாவரங்கள்ல இத டிவிஷன்னு சொல்வாங்க. கடைசியா இந்த தொகுதிகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து மிகப்பெரிய பிரிவான உலகம், அதாவது கிங்டம் ஆகுது. இதுவே விலங்குலகம், தாவர உலகம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு சிங்கிள் செல்லுல ஆரம்பிச்சு இன்னைக்கு பறக்கிற கழுகு, நீந்திர திமிங்கலம், அப்புறம் சிந்திக்கக்கூடிய மனுஷன்னு அத்தனை விலங்குகளும் இந்த விலங்கு உலகம் அப்படிங்கிற மாபெரும் கொடைக்குள்ள அடங்கிடுது. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்புல நாம இருக்கோம். சரி, நாம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இந்த டேபிள்ல கொஞ்சம் கவனிங்க. மனுஷங்க, வீட்டியி, மாம்பழம், கோதுமைன்னு சம்பந்தமே இல்லாத உயிரினங்களை மனித அறிவு எப்படி இவ்ளோ நேர்த்தியா வகைப்படுத்தியிருக்குன்னு பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒவ்வொரு உயிரினமும் எந்த பேரினம், எந்த குடும்பம், எந்த வரிசைன்னு ரொம்ப துல்லியமா பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆரம்பத்துல மலைச்சு போன அந்த மாபெரும் பன்முகத்தன்மை பிரச்சனைக்கு இந்த கட்டமைப்பு
எவ்ளோ ஆக்கப்பூர்வமான லாஜிக்கான ஒரு தீர்வு கொடுக்குது. இது வெறும் லிஸ்ட் இல்லைங்க, இயற்கையோட ரகசியங்களை வாசிக்க நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு சூப்பரான வரைபடம். நாம இப்போ இந்த அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்ப நேர்த்தியா பின்னப்பட்டு இருக்கிற இந்த வகைப்பாட்டு முறை இயற்கையில நமக்கான இடம் என்ன அப்படிங்கறதையும், பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இடையில இருக்கிற ஆழமான தொடர்புகளையும் எப்படி நமக்கு உணர்த்துது? ஒரு கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைக்கும் பிரம்மாண்டமான ஆலமரத்துக்கும் நமக்கும் கூட ஏதோ ஒரு வகையில ஒரு பரிணாம தொடர்பு இருக்கு அப்படிங்கறது இது காட்டுது. இது இயற்கையை இன்னும் தேடி படிக்க உங்களை தூண்டுது இல்லையா? தொடர்ந்து சிந்திங்க. உங்களை சுத்தி இருக்கிற உயிரினங்களை கொஞ்சம் உற்று கவனிக்க ஆரம்பிங்க. உங்களோட அறிவாற்றலை விரிவுபடுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.